ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஎம்எஸ் சிஸ்டமில் ட்ரெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எத்தனை மெத்தடில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஏஹெச்சோட சப்ளையர் டெம்பரேச்சர் ட்ரெண்டை டவுன்லோட் பண்ணலாம் வாங்க. அதுக்கு நான் இப்போ ஏஹெச் கிராஃபிக்ஸ்குள்ளே போகணும். இப்போ நான் ஏஹெச் கிராஃபிக்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஏஹெச்சோட கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஷ் ஏர் டேம்பர், ரிட்டன் ஏர் டேம்பர், supply fan, return fan, heater coil, cooling coil, return air fan, supply air fan, return air temperature எல்லாமே இருக்கும். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது SAT அப்படின்னா சப்ளை ஏர் டெம்பரேச்சர், SAT-SP அப்படின்னா சப்ளை ஏர் டெம்பரேச்சர் செட் பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது SAT மீன்ஸ் சப்ளையர் டெம்பரேச்சர். நம்ம அதோட ட்ரெண்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதோட நமக்கு அந்த கார்னரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராஃப் லோகோ கிடைக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆல் டைம் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஆல் டைமில் இப்போ லாஸ்ட்டு 12 ஹவர்ஸோட கிராஃப் இப்படி தான் இருக்கும். இதுதான் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்டை நம்ம இப்போ பார்க்கும்போது லாஸ்ட்டு 12 ஹவர்ஸ்க்கு வந்து நமக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். அதில் இந்த டைம் அண்டு அதோட சப்ளை டெம்பரேச்சர் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணி இருக்கும். கிராஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். இதில் மொத்தம் 2 டைப்பாக நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஒன்று எக்ஸல் டைப், இன்னொன்று PDF டைப். நம்ம ப்ரொஃபஷ்னலாக PDF டைப் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து டேட், லாஸ்ட்டு 7 டேஸ், லாஸ்ட்டு 30 டேஸ், லாஸ்ட் 12 மந்த், ஆல் டைம் அண்ட் கஸ்டம் ரேஞ்ச். இப்போ கஸ்டம் ரேஞ்சில் வந்து நம்ம லாஸ்ட்டு 1 இயர்லேருந்து 2 இயர் வரைக்குமே நம்ம இந்த ட்ரெண்டை டவுன்லோட் பண்ணலாம். நம்ம மோஸ்ட்லி மந்த்லி ரிப்போர்ட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் இப்போ உங்களுக்காக 1 இயர் கொடுத்து பார்க்குறேன். இது 1 இயரோட ட்ரெண்டு, இது 1 இயரோட கிராஃபிக்ஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம மந்த்லி ரிப்போர்ட் கொடுக்குறனால நான் அகைன் சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு தேவையானது லாஸ்ட்டு 7 டேஸ். இப்போ லாஸ்ட்டு 7 டேஸ் வந்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டு 7 டேஸோட கிராஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இதை எக்ஸலுக்கு டவுன்லோட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு CSK அப்படின்றத நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம பிசியோட டவுன்லோட் ஃபைலில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்லேயே இது டவுன்லோட் ஆகிருக்கும். இந்த மாதிரி அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எக்ஸல் ஷீட்டில் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த எக்ஸல் ஷீட்டில் டேட்டு, டைமு, அந்த டைமில் எதுவும் அலாரம் க்ரியேட் ஆகிருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு நமக்கு வந்திருக்கும். நமக்கு தேவையானபடி இந்த எக்ஸல் ஷீட்டை நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். செகண்ட் டைப் நம்ம பார்க்க போகிறது பிடிஎஃபாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. அதே டவுன்லோட் ஐக்கானில் கிளிக் பண்ணிட்டு நம்ம பிடிஎஃபாக கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிராஃபிக்ஸ் PDF ஃபைலாக இப்படி தான் வந்திருக்கும். இதுவும் நம்ம டவுன்லோட்லேயே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.